ஆயிரம் 10,000ங்களில் சிறந்தவரின் இயேசு, பூரண அழகுள்ளவர், திரித்துவத்தின் இரண்டாம் நபர். அப்பேற்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதனாய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து பாவத்தின் விளைவினாலே, அதனுடைய பாதிப்பினாலே சிலுவையிலே அவர் தசை பிண்டமாக தொங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு கோர மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் வரையில் சிந்துகிறார். போர் சேவகன் வந்து ஈட்டியில குத்தும் போது ரத்தம் வரல, அந்த தண்ணீர் வெளியே வருகிறது ரத்தத்தோட கலந்து. ரத்தம் இல்லை, எல்லா ரத்தத்தையும் சிந்தி விட்டார். அடிக்கப்பட்டார். உழுத நிலம் போல அவருடைய சரீரம் மாறினது. காயம் படாத இடமே கிடையாது. அவர் சிதைக்கப்பட்டவராய் சிலுவையில தொங்குகிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆமென். அங்க தொங்குவது இயேசு அல்ல, நீங்களும் நானும் தான். அந்த இடத்துல தொங்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு பதிலாக இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் அதை விசுவாசிக்கிறபடினாலே ஞானஸ்நானத்தை உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட உங்களுக்கு விருப்பமா? அது உங்களுக்கானது தானே. அதை அங்கீகரிக்க மாட்டீங்களா? அந்த இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு சிறு முயற்சி உங்களை அந்த கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கும். இன்றைக்கு ஆதார் கார்டில் இணைக்கிறோம் பேரை, ரேஷன் கார்டில் இணைக்கிறோம் பேரை. அதுக்கெல்லாம் ஜனங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் 10 வாட்டி நடையா நடக்கிறோம். தாலுகா ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு போகிறோம். அதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். அருமையானவர்களை, கிறிஸ்துவின் சாயலில் இணைக்கப்படணும் இல்லையா? ரேஷன் கார்டில் இணைச்சா போதுமா? பரலோகம் போயிட முடியுமா? 1000 ரூபாய் திட்டத்தில் இணைஞ்சா போதுமா? இதையெல்லாம் விட கோடி மடங்கு மேலானது அது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க கடவுள் மேலே. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க, கோயிலுக்கு வந்துக்கிறேன், நான் வசனத்தை கேட்டுக்கிறேன், நான் தவறாமல் எல்லா ஜபத்துக்கு கூட வந்துடுறேன். ஆனால் என்னை ஞானஸ்நானம் மட்டும் எடுக்க சொல்லாதீங்க. நான் அதை பண்ணிட்டா நான் வேறு எதையும் செய்ய முடியாது. எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் ஆகாது, எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது போதும். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அவருக்கு. அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய மரணத்தை அங்கீகரிக்கிறீர்கள் அர்த்தம். அது எனக்கானது என்றதை அப்போதான் நீங்கள் சொல்லாமல் சொல்றீங்க. அந்த செயலின் மூலமா விசுவாசத்தில் அதை காட்டுறீங்க. அதுவரையில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டட் தான், நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபாலோயர் தான், டெடிகேட்டட் இல்லை. நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுங்க.